வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியில மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகா. நான் நாம் தமிழர் கட்சியில மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கோயம்புத்தூர்ல இந்த நவம்பர் மாசம் 2ஆம் தேதி டேட்டிங் ஆப்ல பழகி ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. செஞ்சது யாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி பையன். அதனால அந்த பையன் மேல ஒரு நடவடிக்கையும் கிடையாது. கைது பண்ண உடனே அவங்களை ரிலீஸ் பண்றாங்க. இது ரொம்ப தவறு. தமிழ்நாடு அரசுக்கு நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, எப்படி இந்த ரம்மி இந்த மாதிரியான ஆப்புகளை தடை செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த பம்பிள் ஆப்பையும் மற்றபடி இருக்கக்கூடிய டேட்டிங் ஆப்பையெல்லாம் உடனே தடை செய்யணும். பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாகப்படுது. வந்த செய்தியே ஒன்னு இருக்கு அப்படின்னா, அப்ப இன்னும் நூற்றுக்கணக்கான தகவல்கள் அறிக்கையே இல்லாம, நம்மளுடைய நியூஸ் ரிப்போர்ட்ல இல்லாம நிறைய நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தமிழக அரசு விசாரிக்கணும். இந்த டேட்டிங் ஆப்பை முதல்ல தடை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க விருப்பப்படுறோம். நாங்க முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கேங்ராப் செய்யப்பட்டிருக்காங்க அந்த பெண். அந்த பெண்ணுக்கான நீதி எங்க போறது? நீதி உறுதி செய்யணும்ல, அதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். அதுக்கான விளம்பரங்களையும் தடை செய்யுங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு முக்கியம். மக்கள் தொகையில சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கும். மக்கள் தொகையில சரிபாதியாக பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கா? கோயம்புத்தூர் போதைப் பொருளின் மாநகராக மாறி இருக்கு. அதாவது குற்றங்கள் செய்ய தூண்டுகின்ற விஷயங்களை அரசாங்கமே செய்யறது ரொம்ப கடுமையான போக்காக இருக்கு. முதல்ல இந்த சாராய கடைகளை மூடுங்க. தமிழ்நாடு முழுக்க 5329 சாராய கடைகள் இருக்கு. அதை மூடுங்க. பாதி குற்றங்கள் குறையும். பெண்களுடைய பாதுகாப்பு கொஞ்சமாவது உறுதி செய்யப்படும். இதெல்லாம் செய்யல அப்படின்னா அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உறுதி செய்யப்படுவாங்க. காந்தி ஒரு தேசம் சொன்னாரு. இரவு 12 மணிக்கு கழுத்து நிறைய நகையோட எந்த பெண்ணு தைரியமா பாதுகாப்பு உணர்வோட எவன் நடக்கிறாளோ அன்னைக்குதான் இந்த நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னாரு. காந்தி சொன்னதை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2026 இருந்து சட்டமன்ற தேர்தலில் வென்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உறுதி செய்வார். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வார் என்று நாங்கள் இதை பதிவு செய்யறோம். தங்கச்சி வேட்பாளர் தான், இங்க உள்ள வேட்பாளர்
அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கோவை கவுண்டம்பாளைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன். இந்த டேட்டிங் ஆப்பை வந்து தடை செய்ய வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து மனு கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம். தொடர்ந்து வந்து பெண்களுக்கு நிறைய பாலியல் வன்கொடுமைகள் எல்லாமே நடக்குது. ஆனா வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து இது எதையுமே கண்டுக்கிறதே இல்லைங்க. அரசுனால செய்ய முடியும், ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப அலட்சியம் காட்டுறாங்க. எல்லா விஷயத்திலயும் அப்படிதாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அரசு வந்து அலட்சியமான போக்குல தான் அவங்க செயல்படுறாங்க. இந்த ஆப்பை பயன்படுத்தி பெண்களாகட்டும், பள்ளி குழந்தைகளாகட்டும், கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து படிக்கிறத தவிர்த்து இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறங்காட்டி சமூகத்தில் எப்படி உங்களுக்கு நல்ல மாணவர்களை நல்ல இவங்களை உருவாக்க முடியும்? அரசுனால எல்லாமே பண்ண முடியுங்க. மத்தியில பண்ணாட்டியும் மாநில அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். இவங்க வந்து மதுபானம், டாஸ்மார்க், போதைப் பொருள் இதை ஊக்குவிக்கிறதுலயே கவனம் செலுத்துறாங்க. அதையும் தடை பண்ண முடியும். ஆனா வந்து அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியுது. இந்த ஆப்பை பயன்படுத்தி அவங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, சாராயம் குடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு புரிதலே கிடையாது. அவங்க மேலையும் வந்து அரசு வந்து முழு கவனம் செலுத்தணும்னு சொல்லி நாங்க வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து விழிப்புணர்வு பெண்களுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி மாநிலம் தழுவி வந்து நாங்க இந்த மனு வந்து கொடுக்க போறோம் அடுத்த வாரம் நாம் தமிழர் கட்சி சார்பாக. மனு பின்னாடி மனு